Hallelujah. 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 How many of you are happy this morning? எத்தனை பேர் இந்த காலவேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? In the presence of the Lord there is fullness of joy. தேவனுடைய பிரசன்னத்தில் நமக்கு சந்தோஷம் நிறைவாய் மிகுதியாய் இருக்கிறது. Even this morning with great joy I welcome you in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த காலவேளையிலும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். And also welcome all those who are joined in this service online. அது மாத்திரமல்ல நேரலையிலே எங்களோடு இணைந்திருக்கிற உங்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Even for this morning's meditation. இந்த காலை தியானத்துக்கென்று Let us turn our Bible to Psalm 9 and verse 4. சங்கீதம் 9:4 வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Psalm 9 and verse 4. 9ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். I am reading from the New Living Translation. New Living Translation மொழிபெயர்ப்பிலிருந்து நான் வாசிக்கிறேன். For you have judged in my favor, and your throne, from your throne you have judged with fairness. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். Hallelujah. Hallelujah. Here the psalmist says, இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், you have judged in my favor, நீர் எனக்கு சாதகமாக தீர்ப்பளிப்பீர். and from your throne with fairness you have passed your judgment. உம்முடைய சிங்காசனத்திலிருந்து நீதியுடன் எனக்கு தீர்ப்பை தருவீர். My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, the God whom we worship is a righteous judge. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையுள்ள நீதியுள்ள நீதிபதியாய் இருக்கிறார். And he judges with fairness. அவர் நீதியாய் தீர்ப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். He is the one who judges in our favor. அவர் நமக்கு சாதகமாய் நமக்கு பட்சமாய் தீர்ப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். He is able to change every wrong verdict that is pronounced over your life. உங்களுக்கு விரோதமாய் உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் உச்சரிக்கப்பட்ட எல்லா தவறான தீர்ப்பையும் அவரால் மாற்றி எழுத வல்லவராய் இருக்கிறார். In this world, இந்த உலகத்திலே even without our knowledge, so many negative verdicts are being pronounced. நம்மையும் அறியாமல் நமக்கு விரோதமாக பிற்போக்கான தீர்ப்புகள் நமக்கு விரோதமாக வழங்கப்பட்டிருக்கிறது. Maybe you may be born with a defect, a lack in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு குறையோடு கூட நீங்கள் பிறந்திருக்கலாம். It may be physical, it may be a mental lack. அது சரீர பிரகாரமான குறையா இருக்கலாம் அல்லது மனதளவிலே இருக்கக்கூடிய காரியமா இருக்கலாம். And therefore you may not be able to keep up with others. அதன் நிமித்தமாய் மற்றவர்களோடு கூட உங்களால் இணைந்து செயல்பட முடியாத அளவுக்கு அந்த காரியம் இருக்கலாம். You may be lagging behind, unable to progress. அதன் நிமித்தமாய் பின்தங்கி முன்னேற முடியாத நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். It is an adverse verdict that is pronounced over your life. அது உங்களுக்கு விரோதமாய் பிற்போக்காய் உச்சரிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாய் அது இருக்கும். It may be a medical report that says you will never get well. அல்லது ஒருவேளை மருத்துவர் இப்படி சொல்லி இருக்கலாம், இதுல உங்களுக்கு சுகத்தை பெற முடியாது, இதிலிருந்து நீங்க மீள முடியாது என்று சொல்லி இருக்கலாம். Medical report. ஒரு மருத்துவ ரிப்போர்ட் உங்களுக்கு அப்படி சொல்லி இருந்திருக்கலாம். You may feel it is an unfair verdict passed upon you. அநீதியா என் மீது கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாய் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். You may say I have worked hard, I study well, but still I cannot afford to study higher education. நீங்க சொல்லணும், நான் கடினமாய் உழைக்கிறேன் ஆனால் அதற்குரிய ஊதியம் எனக்கு இல்லை, கடினமாய் நான் படிக்கிறேன் ஆனால் அதற்குரிய பலனை நான் இன்னும் பெறாமல் இருக்கிறேன். There is no promotion for me. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் எனக்கான அந்த உயர்வு இன்னும் வரவில்லை. I am rejected. நான் எல்லா விதத்திலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். The salary that should be given to me is not given. எனக்கு வர வேண்டிய வருமானம், எனக்கு வர வேண்டிய சம்பளம் எனக்கு கொடுக்கப்படவில்லை. You may feel it is an unfair verdict passed upon your life. ஒருவேளை நீங்க இப்படி உணரலாம், அநீதியாய் என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பை போல இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. Doctors may say you will never have a child. மருத்துவர்கள் சொல்லலாம், நீ பிள்ளை பெறுவது சாத்தியமே இல்லை என்று சொல்லி. You may say, what did I do wrong when all others they married having children? Why this unfair verdict has passed over my life? திருமணம் செய்திருக்கிற எல்லாருக்கும் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்களே, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு சவால், எனக்கு மாத்திரம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம், ஏன் இந்த அநீதியான ஒரு தீர்ப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? Others may look at you and say this is your fate, you have to accept and suffer. மற்றவர்கள் ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம், இதுதான் உன்னுடைய தலையெழுத்து, இதுதான் உன்னுடைய தலை விதி, நீ இதை சகித்துதான் ஆக வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லலாம். In this world unfair verdicts may be
passed upon your life. இந்த உலகத்திலே அநீதியான தீர்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் மீது You வழங்கப்பட்டிருக்கலாம். may be cheated, you may be mistreated. நீங்கள் ஏமாற்றப்பட்டு தவறாய் You நடத்தப்பட்டிருக்கலாம். may say, why this unfairness in my life? You may weep and moan. நீங்க அழுது ஏன் இந்த அநீதியான தீர்ப்பு என் வாழ்க்கையில வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி துக்கித்து அழுது கொண்டிருக்கலாம். Unfair things have happened in my life. அநீதியான காரியங்கள் என் வாழ்க்கையில நடந்திருக்கிறதே. அநியாயமான காரியங்கள். அநியாயமான காரியங்கள் என் வாழ்க்கையில் Why நடந்திருக்கிறது. I am suffering like this? ஏன் இப்படியாய் நான் பாடுபட வேண்டும்? My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர we சகோதரிகளே, should always remember the world is never fair. இந்த உலகமானது நியாயமான உலகம் இல்லை என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள The வேண்டும். world is full of unfair things all around இந்த us. உலகம் முழுவதும் இந்த உலகத்தை சுற்றிலும் அநீதியான காரியங்கள் நிறைந்திருக்கிற உலகமாய் இருக்கிறது. The world system may be a cruel system that works against இந்த us. உலகத்தினுடைய அமைப்பே தந்திரமாய் செயல்படக்கூடிய காரியங்களாய் அமைப்புகளாய் இருக்கிறது. The reason for that is அதற்குரிய காரணம் என்னவென்றால் our forefathers have given this world into the hand of the wicked one. நம்முடைய முற்பிதாக்கள் பொல்லாதவனுடைய கரத்திலே இந்த உலகத்தை கொடுத்து விட்டார்கள். First John chapter 5 verse 19 says, 1 யோவான் 5:19 இப்படியாய் சொல்லுகிறது. we know that we are of God and the whole world lies under the sway of the wicked one. நாம் தேவனால் உண்டாய் இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கானவனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். Whole world is under, the whole system, the whole world system is under the control of the evil one, the devil. உலகம் முழுவதும் இந்த உலகத்தினுடைய அமைப்புகள் சகலமும் பொல்லாதானவனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 Corinthians chapter 4 and verse 4 says, 2 கொரிந்தியர் 4:4 எப்படியாய் சொல்லுகிறது? Satan is called the ruler and the god of this world. பிசாசானவனே பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறது. But do not be discouraged. ஆனால் நீங்க சோர்ந்து போக வேண்டாம். In spite of so much unfairness that is around us, ஏராளமான அநியாயமான காரியங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் கூட there is a God who is seated on the throne. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். He is seated there in அவர் righteousness. நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் The வீற்றிருக்கிறார். Bible says he judges fairly. வேதம் சொல்லுகிறது அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார் என்று சொல்லுகிறது. In your favor he is able to give a righteous verdict. உங்களுக்கு சாதகமாய் நீதியுள்ள தீர்ப்பை அவர் வழங்குவார். He is able to change every negative verdict that is passed over your life. உங்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அநியாயமான அநீதியான தீர்ப்பையும் அவர் உங்களுக்கு சாதகமாய் உங்கள் பட்சமாய் அதை மாற்றுவார். Psalm 89 and verse 14 says, சங்கீதம் 89:14 சொல்லுகிறது. righteousness and justice are the foundation of your throne. Mercy and truth go before your face. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். Hallelujah. Hallelujah. So the very foundation of the throne of God is his justice and righteousness. ஆண்டவருடைய சிங்காசனத்தின் அஸ்திபாரமே நீதியும் நியாயமுமாய் இருக்கிறது. Once a brother said, ஒருமுறை ஒரு சகோதரன் இப்படி சொன்னார், my enemies they put a wrong case against me. என்னுடைய சத்துருக்கள் எனக்கு விரோதமான பொய்யான ஒரு வழக்கை சொல்லிவிட்டார்கள், சாட்டி விட்டார்கள். They bribe the lawyer, they bribe the judge, the legal system and so on. வக்கீலுக்கு கொடுக்க வேண்டிய லஞ்சத்தை கொடுத்து, நீதிபதிக்கு கொடுக்க வேண்டிய லஞ்சத்தை கொடுத்து எனக்கு விரோதமாய் பொய்யாய் ஒரு வழக்கை ஏற்படுத்தி So இருக்கிறார்கள். in the high court a wrong judgment, a wrong verdict was passed against him. ஆக உயர் நீதி மன்றத்தில் எனக்கு விரோதமாய் பொய்யாய் தவறான ஒரு தீர்ப்பு எனக்கு வழங்கப்பட்டு விட்டது. But he said, brother, I did not give up. ஆனா அவர் சொன்னாரு, பிரதர் நான் அது நிமித்தமா நான் தளர்ந்து போகல பிரதர். I was not broken hearted. அந்த தீர்ப்பை கண்டு நான் உடைந்து போகல பிரதர். What did I appealed my case to the higher court, to the Supreme Court. உயர் நீதிமன்றம் எனக்கு தவறாய் தீர்ப்பை வழங்கி இருக்கலாம், ஆனா அந்த தீர்ப்பையும் நான் உச்ச நீதிமன்றத்தில் என்னுடைய வழக்கை நான் கொண்டு போயிருக்கிறேன். Already a verdict is passed in the high court. ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்குக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. Once again the case was reviewed in the Supreme Court. மீண்டுமாய் கூட அந்த வழக்கானது உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து செல்லப்பட்டது. The judges, the panel, everyone, the judicial system, everyone they looked into his case. அந்த நியாயாதிபதிகளும் அதற்குரிய அதிகாரிகள் எல்லாம் அந்த வழக்கை ஆலோசித்து பார்த்தார்கள். And they gave a favorable verdict to him. அதன் பின்பு அவருக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை அவர்கள் வழங்கினார்கள். In other words, we can say வேறொரு வார்த்தையில் சொல்ல the வேண்டுமானால் Supreme Court, the higher court was able to change the verdict
of the lower court, the high court. உயர் நீதிமன்றம் தவறான தீர்ப்பை வழங்கி இருக்கலாம், ஆனா உச்ச நீதிமன்றத்துல உண்மையான நீதியான ஒரு தீர்ப்பு இவருக்கு சாதகமாய் இவருக்கு பட்சமாய் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. The verdict of the lower court was overruled by a higher court called the Supreme Court, the highest verdict. பாருங்க, கீழே இருக்கிற நீதிமன்றம் ஒருவேளை தவறான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கலாம், ஆனா உச்ச நீதிமன்றம் கீழே வழங்கப்பட்ட தீர்ப்பையும் தாண்டி உண்மையான நீதியான நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்கக்கூடிய அதிகாரம் உடையதா இருக்கிறது. And that is the final verdict, and there is no other greater authority than that. அதுதான் முடிவான ஒரு தீர்ப்பா இருக்கிறது. அதை தாண்டி வேற எங்கும் சொல்ல முடியாது. அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதே. Hallelujah. Hallelujah. The same way in this worldly life, unfair world, wrong verdicts may be given against you. அப்படியேதான் இந்த உலகத்திலும் கூட தவறான அநீதியான அநியாயமான தீர்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம். It will say this is how your life is going to be. இப்படிதான் உன் வாழ்க்கை இருந்தாகணும் என்று சொல்லலாம். There is no hope for you, no future for உனக்கு you. எந்த நம்பிக்கையும் கிடையாது, உனக்கென்று எந்த ஒரு எதிர்காலமும் கிடையாது. You will never come out of the debt. அந்த கடனிலிருந்து உன்னால் வெளியே வரவே முடியாது. You will never rise out of your failure, and you cannot go in the path of success. உன்னுடைய தோல்வியிலிருந்து எழும்பி வெற்றியின் பாதையில் உன்னால் நடக்கவே முடியாது. Accept your verdict and accept it and go on with your life. உன்னுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய தீர்ப்பை சுமந்து கொண்டு இப்படி எப்படி நடக்க முடியுமோ அப்படி நீ நடந்து செல் என்று சொல்லலாம். ஓ இப்படிதான் நீ நடந்துக்கோ, நீ அப்படியே போ என்று. See, you don't have to accept that verdict. பாருங்க, அந்த தீர்ப்பை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. There is a higher court than all the verdicts of this world. இந்த உலகத்துல வழங்கப்பட்ட எல்லா தீர்ப்புகளையும் தாண்டி உங்களுக்கான ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. It is in the heavenly court. அது பரலோக நீதிமன்றமாய் இருக்கிறது. He is seated on the throne in righteousness. He is our judge. அவர் நீதியும் நியாயமும் உடையவராய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அவரே நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். Take your cause, take your plea to him. உங்களுடைய வழக்கை, உங்களுடைய விண்ணப்பத்தை, உங்களுடைய மன்றாட்டை அவரிடத்தில் எடுத்துச் He செல்லுங்கள். is able to overrule every wrong verdict that is passed over your life. உங்களுக்கு விரோதமாய் வழங்கப்பட்ட எல்லா தீர்ப்பையும் அவர் எதிர்த்து உங்களுக்கான உங்கள் பட்சமாய் தீர்ப்பை வழங்க அவர் வல்லவராய் இருக்கிறார். How many of you believe that? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? His verdict will change your life. அவருடைய வழக்கு அவருடைய தீர்ப்பு உங்க வாழ்க்கையை மாற்றிவிடும். And above everything, there is a very good news for you. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு என்று ஒரு நற்செய்தி இருக்கிறது. This great righteous judge is closely related to you. இந்த நீதி உள்ள நியாயாதிபதி உங்களுக்கு மிகவும் நெருக்கமான சொந்தமாய் இருக்கிறார். உறவினராய் இருக்கிறார். Is he a distant relative? அவர் தூரத்து உறவினர் அல்ல. Or is he a distant cousin or something? அல்லது தூரத்து நண்பரோ சிநேகிதரோ அல்ல. No, he is your heavenly father. அவர் உங்களுடைய பரம தகப்பனாய், பரலோக தகப்பனாய் இருக்கிறார். He is the highest authority. அவர் எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவராய் இருக்கிறார். His verdict is the final verdict. அவருடைய தீர்ப்பு தான் கடைசியாய் வழங்கப்படுகிற தீர்ப்பாய் World இருக்கிறது. verdict will say you will not survive, you will உலக die. தீர்ப்பு ஒருவேளை சொல்லலாம், நீ பிழைக்க முடியாது, நீ சாக வேண்டும் என்று சொல்லி, You will go down, it will say. நீ கீழே தான் போகிறாய் என்று There சொல்லலாம். is no hope for you. உனக்கு நம்பிக்கையே கிடையாது என்று சொல்லலாம். But when you take your plea to the higher court, to the heavenly ஆனா court, உங்களுடைய வழக்கை உச்ச நீதிமன்றமாகிய பரலோக நீதிமன்றத்துக்கு நீங்க எடுத்து செல்லும் போது the Lord is able to overrule every negative verdicts that is passed on you. உங்களுக்கு விரோதமாய் வழங்கப்பட்ட எல்லா பிற்போக்கான தீர்ப்புகளையும் தாண்டி அந்த பரம தகப்பன் உங்களுக்கு சாதகமான உங்கள் பட்சமான தீர்ப்பை வழங்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Romans chapter 8 and verse 31 says, ரோமர் 8 அதிகாரம் 31 வசனம் சொல்லுகிறது, If God is for us, who can be against கர்த்தர் us? நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? Hallelujah. Hallelujah. Today, don't get discouraged. ஆக இன்றைக்கு நீங்க சோர்ந்து போகாதீங்க. Don't be dismayed in your heart. இன்றைக்கு உங்க இருதயத்தில் மனமடைந்து உடைந்து கலங்கி போக Don't வேண்டாம். think there is no more hope for me. எனக்கு இனி எந்த விதத்திலும் நம்பிக்கையே இல்லை என்று நீங்க சொல்லாதீங்க. The psalmist that day, he looked at the Lord and அந்த said, நாளிலே சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லுகிறார், Lord, you have judged in my favor. ஆண்டவரே, என் பட்சமாய் நீர் எனக்கு நீதியை வழங்குகிறவராய் இருக்கிறீர். From your throne you have judged in righteousness and fairness. உம்முடைய சிங்காசனத்திலிருந்து எனக்கு சாதகமாய், எனக்கு பட்சமாய் நீர் தீர்ப்பை வழங்குவீர். Hallelujah. ஹல்லேலூயா. He will change that. எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். Today, whatever you may be facing, இன்றைக்கு நீங்கள் எதை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் that is not the
final verdict. அதுதான் கடைசியான தீர்ப்பு அல்லவே அல்ல. There is a God who is able to change even your fate. உங்களுடைய தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. What kind of verdict is going to give? எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை அவர் வழங்க போகிறார்? What kind of a verdict is going to overrule in your life? எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை உங்க வாழ்க்கையில சொல்லப்பட்டிருக்கிற தீர்ப்புகளை அவர் மேற்கொண்டு அவர் ஆளுகை செய்ய போகிறார்? Firstly, he will change the verdict of the enemy. முதலாவது பிசாசானவனுடைய தீர்ப்பை அவர் மாற்றி போடுவார். Psalm 18 and verse 17 says, சங்கீதம் 18:17 வசனம் சொல்லுகிறது, the psalmist says, அங்கே சங்கீதக்காரன் he சொல்லுகிறார், delivered me from my strong enemy and from those who hated me, for they were too strong for me. என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்து என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். Hallelujah. Hallelujah. Here he says, இங்கே அவர் சொல்லுகிறார், he had delivered me from a strong enemy. என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த பலத்த சத்துருவுக்கு என்னை அவர் விடுவித்தார். Those who hated me, they are stronger than me. என்னை வெறுக்கிறவர்கள் என்னிலும் பலத்த சத்துருவாய் இருக்கிறார்கள். My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, our God is able to change every verdict, negative verdict that is passed over your life. நம்முடைய ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வழங்கப்பட்டிருக்கிற எல்லா அநீதியான பிற்போக்கான தீர்ப்பையும் மாற்றி அதை நீதியாய் வழங்கக்கூடிய வல்லமை உடையவராய் அவர் இருக்கிறார். And we have a strong enemy who opposes us. He is our adversary, the Bible says. நம்மை எதிர்க்கிற நம்மிலும் அதிக பலவானாய் இருக்கிற சத்ருவானவன் நமக்கு இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. 1 Peter chapter 5 and verse 8 says, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, he is our adversary. பிசாசானவனே நம்மை எதிர்க்கிற சத்ருவாய் இருக்கிறான். Directly he strives against us. நேரடியாய் நமக்கு விரோதமாய் அவன் போராடுகிறவனாய் இருக்கிறான். He induces wicked people against us. நமக்கு விரோதமான துன்மார்க்கமான பொல்லாதவர்களை அவன் எடுத்து பயன்படுத்துகிறான். My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, and what is his objective? அவனுடைய நோக்கம் என்ன? John 10 and verse 10 says, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, the thief comes to steal, kill and destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். Once a lady, she shared her testimony. ஒருமுறை ஒரு சகோதரி அவளுடைய சாட்சியை என்னிடத்தில் பகிர்ந்து She கொண்டார்கள். went for a medical examination. மருத்துவ பரிசோதனைக்காக அவர்கள் The சென்றிருக்கிறார்கள். medical report came. மருத்துவ ரிப்போர்ட் வந்தது. In it was said cancer is confirmed. அதிலே அவர்களுக்கு புற்றுநோயானது உறுதி செய்யப்பட்டிருந்தது. She said, when I saw that report, I sat in my bed. அந்த மருத்துவ ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உடைந்து போன பாஸ்டர், நான் அப்படியே பெட்ல உட்கார்ந்துட்டேன். And it was like death sentence verdict pronounced over my life. அந்த ரிப்போர்ட்டை நான் பார்க்கும்போது என் வாழ்க்கைக்கு விரோதமாய் ஒரு மரண தண்டனை வழங்கப்பட்டது போல அது இருந்தது. மரண தண்டனை தீர்ப்பு கொடுத்தது போல ஒரு இருந்தது. தீர்ப்பு கொடுத்தது போல இருந்தது. She said, a sense of hopelessness came into me. அதன் பின்பு எனக்குள்ள ஒரு நம்பிக்கையற்ற தன்மை எண்ணம் வந்து விட்டது. Life became so dark. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது போல இருந்தது. Depression came into me. மன அழுத்தம் எனக்குள்ளே வந்து விட்டது. I was so bitter in my heart, vexed என்னுடைய in my heart. இதயத்திலே வெறுத்து போய் மனம் கசந்து இருந்தேன். One side I was angry with God. ஒரு பக்கம் ஆண்டவருக்கு விரோதமாய் கோபம் எனக்கு வந்து விட்டது. What wrong did I do to him? ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் என்ன தவறை நான் செய்து அவருக்கு விட்டேன்? விரோதமாய் என்ன தவறை நான் செய்து விட்டேன்? அவருக்கு விரோதமாய் நான் என்ன தவறை செய்து விட்டேன்? Oh, God is so cruel. ஓ ஆண்டவர் ஏன் இப்படி எனக்கு தேவன் செய்திருக்கிறார்? கொடூரமானவர். கொடூரமானவர். He is so cruel. Why did he allow this in my life? ஏன் இந்த காரியத்தை வாழ்க்கையில் அவர் அனுமதித்திருக்கிறார்? She was so, full of, bitterness. அவ்வளவாய் கசப்பு, மனம் கசந்து இருந்தார்கள், கசப்பு நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். Disappointed with God, upset with God. ஆண்டவரிடத்தில் ஏமாற்றம் அடைந்தவர்களாய், தேவனோடு கூட ஏமாற்றம் அடைந்தவர்களைப் போல அவர்கள் இருந்தார்கள். As she was lying in the bed, அப்படியாய் hopelessly, நம்பிக்கையற்ற நிலைமையிலே படுக்கையிலே படுத்திருந்த போது suddenly a voice spoke to her and said, திடீரென்று ஒரு சத்தம் அவளோடு கூட இடைப்பட்டது. இப்படியாய் பேசினது, my daughter, என் மகளே, I came to give life and I came to give it more abundantly. உனக்கு ஜீவனை கொடுக்கவே, அது பரிபூர்ணமாய் கொடுக்கவே நான் வந்திருக்கிறேன். Either you can accept this verdict that is passed over your life, உனக்கு விரோதமாய் வழங்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பை நீ ஏற்றுக்கொள்ளலாம், or else அல்லது you can receive life from me. என்னிடத்திலிருந்து பரிபூர்ணமான ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளலாம். It is there she appealed her case to the Lord. அங்கேதான் ஆண்டவரிடத்தில் அவளுடைய வழக்கை எடுத்து சென்றார்கள். Lord, you have to change this
unfair verdict. ஆண்டவரே, இந்த அநீதியாய் வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பை நீர்தான் பார்த்துக் கொள்ள I have to வேண்டும். see the marriage of my daughter. என்னுடைய மகளுடைய திருமணத்தை நான் பார்க்க At வேண்டும். this time I am going through this problem. இந்த நேரத்துல இப்படிப்பட்ட பிரச்சனையின் ஊடாய் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். The Lord gave her the strength. ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய பலத்தை கொடுத்தார். 3 months of intensive treatment. 3 மாதங்கள் அதற்கு வேண்டிய மருத்துவத்திலே அவர்கள் கடந்து போனார்கள். ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை அவங்க எடுத்துக்கொண்டார்கள். சிகிச்சை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். And after that, அதன் பின்பு she was completely, she was made, all the trace of cancer was no more to be found in her. அதன் பின்பு புற்றுநோய்க்கான அறிகுறியே அவர்களுடைய சரீரத்தில் காணப்படாதபடிக்கு தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை She செய்தார். not only saw the marriage of her daughter, மகளுடைய திருமணத்தை அவர்கள் கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினது மாத்திரமல்ல, but she also saw her grandchildren as well. பேர பிள்ளைகளையும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். Hallelujah. Hallelujah. See, God's verdict, the one who is seated on the throne, he judges fairly. பாருங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நம்மை நீதியாய் நியாயம் தீர்க்கிறவராய் நமக்கு சாதகமான தீர்ப்பை வழங்குகிறவராய் In இருக்கிறார். your favor, he will pass the judgment. உங்களுக்கு சாதகமான தீர்ப்பையே அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He is able to overrule the verdict of Satan. பிசாசானோட தீர்ப்பை மேற்கொள்ளுகிறவராய் அவர் இருக்கிறார். மாற்றுகிறவராய், மாற்றி அமைக்கிறவராக, அதை முற்றிலும் மாற்றி வேறொரு தீர்ப்பை கூறுகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He will do it in your life. அதை உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வார். But sometimes we think ஆனா சில நேரங்களிலே நாம் இப்படி God யோசிக்கிறோம், and Satan are both equal powers. ஆண்டவரும் சாத்தானும் ரெண்டு பேருமே சரி ஒரே சமமான. சமமான வல்லமையில் தான் செயல்படுகிறார்கள் என்று நினைக்கிறோம். Oh, one is the good power, that is God's power. ஒரு பக்கம் நல்ல வல்லமை, அது தேவனுடைய வல்லமை என்று Other நினைக்கிறோம். side is the evil force, Satan's force is equally matched with God. மறுபக்கம் சாத்தானுடைய வல்லமை அது தேவனோடு கூட மிகவும் சமமா இருக்கிறது போல நமக்கு தோன்றுகிறது. But it is not true. ஆனால் அது உண்மை அல்ல. Satan is not all powerful. பாருங்க, பிசாசானவனுக்கு சகல வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கப்படலை. Our God is almighty ஆனா God. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். God is the one who created Satan. Do you know ஆண்டவர் that? தான் சாத்தானையே உண்டாக்கினது தெரியும். Nobody created God. He is an eternal being. ஆண்டவரை யாரும் உண்டாக்கவில்லை, அவர் நித்திய நித்தமாய் வீற்றிருக்கிறவர். But Satan is a created being created by God. ஆனா பிசாசானவன் உண்டாக்கப்பட்டவன் தேவனால் உண்டாக்கப்பட்டவனாய் இருக்கிறார். How did he create him? எப்படியாய் உண்டாக்கப்பட்டான்? நான் எப்படி உருவாக்கினார்? எப்படி உருவாக்கினார்? He didn't create him as Satan. பாருங்க, சாத்தானை பிசாசானவனை அவர் உருவாக்கவில்லை. He created him in perfectness and beauty and with all splendor. அழகிலும் பூரணத்திலும் எல்லா விதத்திலும் அவனை ஒரு நல்ல ஒரு தேவ தூதனாய் கேருபாய் அவனை சிருஷ்டித்தார். Perfect being he created him. அவனை பூரண ஜீவனாய் அவனை சிருஷ்டித்தார். Ezekiel chapter 28 verse 15 to verse 14 if you would read. எசேக்கியேல் 28 அதிகாரம் 15-14 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், beautifully created anointed cherub, that angel, he fell, he sinned against the Lord with his pride in his heart. அழகாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த கேருபானவன் தேவதூதனான ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தான். Oh, he with pride he sinned against the Lord. மனமேட்டிமை நிறைந்தவனாய் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தான். The Lord cast him out of heaven. ஆண்டவர் அவனை பரலோகத்திலிருந்து கீழே தள்ளினார். So don't make devil equal with God in any respect. ஆகவே பிசாசானவன் தேவனோடு கூட ஒப்பிட்டு எந்த விதத்திலும் அவன் சமமாய் இருக்கிறான் என்று சொல்லி எண்ணி விடாதிருங்கள். God is way above. He's greater. He's eternal. And he created all things. He is, eternal God. ஆண்டவர் நித்திய நித்தியமாய் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறார். சகல அதிகாரமும் சகல வல்லமையும் அவருக்கு கீழ் இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் அவர்தான் உண்டாக்கி இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர்தான் சிருஷ்டித்திருக்கிறார். Satan is a fallen angel, created being. பிசாசானவன் விழுந்து போன தூதனாய் இருக்கிறான், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவனாய் அவன் இருக்கிறான். God created us in his own image. ஆண்டவர் அவனை தம்முடைய நம்மை சொந்த சாயலின்படி சொந்த ரூபத்தின்படி சிருஷ்டித்திருக்கிறார். But Satan is not created after God's own image. ஆனா பிசாசானவன் தேவனுடைய ரூபத்தின்படி சாயலின்படி உண்டாக்கப்படவில்லை. James chapter 2 and verse 19. யாக்கோபு 2:19 இப்படி சொல்லுகிறது. Matthew 8 and verse 29. மத்தேயு 8 அதிகாரம் 29 வசனம் சொல்லுகிறது. Satan trembles before God. பிசாசானவன் ஆண்டவருக்கு முன்பதாக நடுநடுங்குகிறான் என்று சொல்லுகிறது. John chapter 3 and verse 8 says, 1 யோவான் 3 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது. The Son of God was manifested that he might
destroy the works of Satan. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். Colossians chapter 2 and verse 15 says, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, Jesus destroyed the power of Satan, his authority, his dominion on the cross. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக்கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு வெற்றி சிறந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. He took his authority from him. அவனிடத்திலிருந்து அதிகாரத்தை அவர் உரித்துக் கொண்டார். Took every power from him. அவனிடத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா வல்லமைகளையும் அவர் எடுத்துக்கொண்டார். Matthew 18 and verse 18, resurrected Jesus said, மத்தேயு 28:18 உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், all authority is in my hands. சகல அதிகாரமும் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. And that authority he gives to you. அந்த அதிகாரத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். Luke chapter 10 and verse 19 says, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, Jesus said, இயேசு சொன்னார், behold, I give you authority to trample over the serpent and the scorpion and over all the power of the enemy. Nothing shall by any means hurt you. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Hallelujah. Hallelujah. The truth is, சத்தியம் உண்மை என்னவென்றால், Satan is more afraid of you than you are afraid of him. பாருங்க, நீங்க பிசாசானவனை பார்த்து பயப்படுகிறத காட்டிலும் பிசாசானவன் உங்களை பார்த்து அதிகமாய் பயப்படுகிறான். I remember an incident that happened in the read about it in the American Civil War. பாருங்க, அமெரிக்க தேசத்தினுடைய உள்நாட்டு போரை குறித்து ஒரு சம்பவத்தை வாசித்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. Ulysses Grant, a great general, a respectable general, he led his army. பாருங்க, உலிசிஸ் கிராண்ட் அப்படின்ற மரியாதைக்குரிய தளபதியானவர் தன்னுடைய படையை அவர் நடத்துகிறார். Just a small band of soldiers, they were just, scouting a particular place. They went up a small hill. பாருங்க, ஒரு சிறு கூட்டமான போர் சேவகர்கள் தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பர்வதத்துல ஏறி ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கும்படி அவர்கள் செல்லுகிறார்கள். சின்ன ஒரு மலைமேடு, ஒரு சின்ன மலைமேடு தான் அது. and they just went up that. ஆக அந்த மலைமேட்டிலே ஏறி போகிறார்கள். Suddenly they were shocked. திடீரென்று அவர்களுக்கு அதிர்ச்சியாய் ஒரு காட்சி வருகிறது. In the valley, the opposite, army general, his name is Harrison's. His army, his horsemen were also approaching fast towards them. அவர்களை எதிர்த்து ஹாரிசன்ஸ் படையானது அவர்களை எதிர்த்து வருகிறதை அந்த காட்சியை அவர் பார்க்கிறார். The moment he saw the enemies, soldiers, large army coming against them, General Grant, he became very, afraid. பெரும் படையாய் அவர்களை எதிர்த்து வருகிற அந்த போர் சேவகர்களை பார்த்து இந்த உலிசிஸ் கிராண்ட் அவர்களுக்கு மிகவும் பயம் வந்துவிட்டது. Some of the soldiers who were with him, they were about to turn their backs and run. பாருங்க, அவரோடு கூட இருந்த போர் சேவகர்கள் அவரை விட்டு பின்வாங்கி போய்விடலாம் என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பயந்து அங்கிருந்து ஓடி போயிடலாம்னு நினைத்தார்களாம். What happened? என்ன நடந்தது? He looked at the soldiers and said, அவர் கூட இருந்த போர் சேவகர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், just stand. சும்மா நீங்க நில்லுங்க. Just stand. சும்மா நில்லுங்க. He was just standing and he was looking at the army. பாருங்க, எல்லாரும் சும்மா அப்படியே நின்று கொண்டு அவங்களை எதிர்த்து வருகிற சேனையை படையை பார்த்து அப்படியே நின்று கொண்டு இருக்கிறாங்க. Heart was beating. படக்கு. அப்படி சும்மா நின்று கொண்டு இருக்கிறவங்களுக்கு வேகமா இதயம் துடிக்குது. And you don't know, any moment the enemy will attack. எந்த நேரத்திலயும் சத்ருவான நம்மளை தாக்கலாம்னு நினைச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. But what happened was, ஆனா என்ன நடந்தது? Harrison's army, they looked at them with surprise and they got afraid and they withdrew from him. பாருங்க, அவங்க தைரியமா நிற்கிறத கண்ட எதிரினுடைய படைகள் தைரியமா நிற்கிறத கண்டதே அவர்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது, அவர்களுக்குள்ள ஒரு நடுக்கம் வந்து விட்டது. Slowly they retreated and they moved and they disappeared from them. மெதுவாக அவங்க அப்படியே பின்வாங்கி போயிட்டாங்க, அப்படியே பின் திரும்பி போய் அங்கிருந்தே மறைந்து போய் விட்டாங்க. Oh, until then they never moved even an inch. Grant and his few men, they never even moved. அது வரைக்கும் கிராண்டும் அவர்களோடு கூட இருந்த போர் சேவகர்கள் அப்படியே நின்று கொண்டிருந்தாங்க, அங்கிருந்து நகரவே இல்லை. Then only Grant realized the important fact. அதன் பின்புதான் இந்த கிராண்ட் அவங்க ஒரு முக்கியமான காரியத்தை அறிந்து கொண்டார். And what is that is, அது என்னன்னா, the enemy is more afraid of him than he is afraid of the enemy. நம்மளை எதிர்க்கிற சத்துருக்கள் நம்மளை பார்த்து அவர்களை பார்த்து நாம் பயப்படுகிறத காட்டிலும் நம்ம எதிர்க்கிறவர்கள் அதிகமாய் நம்மை கண்டு பயப்படுகிறார்கள். கிராண்ட் என்ன உணர்ந்தார் என்றால், நாம் அவர்களை கண்டு பயப்படுகிறத வர அவருடைய சத்துரு தன்னை கண்டு பயந்து அலறுகிறதை அவர் உணர்ந்து கொண்டார். That is why the enemies, they thought, oh, it's a large army, they got scared and they retreated. பாருங்க, ஆகவே தான் எதிர்த்த
எதிர்த்து வந்த சத்துருவின் படையானது ஐயோ நம்மளை காட்டிலும் ரொம்ப ஜாஸ்தி அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு பின்வாங்கி My போய்விட்டார்கள். dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, when God is with you, பாருங்க ஆண்டவர் உங்களோடு கூட when He's given இருக்கும்போது, you His name and His அவருடைய authority, நாமத்தையும் அவருடைய அதிகாரத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் போது, Satan is more afraid you than you are afraid of him. பாருங்க பிசாசானவன் அவனை கண்டு நீங்க பயப்படுகிறத காட்டிலும் உங்களை கண்டு அவன் பயப்படுகிறவனா இருக்கிறான். Hallelujah. Hallelujah. That is what happened in Gideon's army. Is it not? அதுதான் கிடியோனுடைய சேனையிலும் நடந்தது இல்லையா? In Judges chapter 6 we read, the Midianites, they oppressed the Israelites greatly. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், மீதியானில் அதிகமா இந்த இஸ்ரவேலர்களை ஒடுக்கின காரியங்களை குறித்து நம்ம அதிலே வாசிக்கிறோம். God looked at Gideon and said, ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், Gideon, I have chosen you to overcome this great army of Midianites. இந்த மீதியானிகளை எதிர்க்கும்படி, இந்த பெரிய சேனையை எதிர்க்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். But Gideon said, I have no strength. ஆனா கிதியோன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு அதுக்கு எதிர்த்து நிற்க பலன் இல்ல ஆண்டவரே. My enemies are more powerful than me. என்னுடைய சத்துருக்கள் என்னை எதிர்க்கிறவர்கள் என்னிலும் பலத்த பலவான்களாய் I இருக்கிறார்கள். have no strength to fight against them. அவர்களை விரோதமாக எதிர்த்து போராட என்னிடத்தில் பலன் இல்லை. Gideon was afraid. கிதியோன் பயந்து போயிருந்தார். But the Lord looked at Gideon and said, ஆனா ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், Go with the strength of yours, I will deliver the Midianites into your hands. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இந்த மீதியானர்களை நான் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன். What happened? என்ன நடந்தது? God put a fear in the heart of the Midianites concerning Gideon. ஆண்டவர் கிதியோனை குறித்து மீதியானியர்களிடத்தில் ஒரு பெரும் பயத்தை கொடுத்தார். The very name Gideon brought, chills down their spine. கிதியோன் என்ற பெயரே அவர்களை நடுங்க வைத்ததா இருந்தது. மெய்சிலுக்க வைத்ததாம். Judges chapter 7 and verse 14 when you read. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் The போது, Midians, they began to talk within themselves. மீதியானியர்கள் அவர்களுக்குள்ளே இப்படியாய் பேசிக் கொண்டார்கள், Oh, Gideon's army is coming against us. கிதியோனுடைய சேனை நமக்கு விரோதமாய் வருகிறது. The fear and dread of Gideon was put into the hearts of the Midianites. கிதியோனுடைய பெயரே இந்த மீதியானியர்களுடைய ராணுவங்களுக்குள்ளே, மீதியானுடைய படைகளுக்குள்ளே ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் பதற்றத்தையும் அது கொண்டு வந்தது. And what happened? என்ன நடந்தது? When Gideon just came with some panai, the pot, the torch and the trumpet, they were so afraid, they ran away before him. பாருங்க, கிதியோன் எதையும் கொண்டு வரலங்க, ஒரு பானையும் விளக்கையும் அவங்க கொண்டு வந்தாங்க. அதை கண்டே சத்துருக்கள் நடுநடுங்கி பயந்து பின்வாங்கி போய்விட்டார்கள். காலத்தை ஊதுனாங்க, பானையும் போட்டு டரபட்டான்னு உடைச்சாங்க, தீவெட்டியை காமிச்சாங்க. ஏற்கனவே அவன் அள்ளு கண்டு போய் கிடக்குறான். ஆண்டவர் அப்படிப்பட்ட பயத்தை ஆண்டவர் உண்டு பண்ணிட்டாரு. So the moment they broke the pot and the torch and blew the trumpet, they were already so afraid, they fled before him. பாருங்க, அதெல்லாம் கண்டு பயந்து நடுநடுங்கி பின்வாங்கி போய்விட்டார்கள். My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, God will put the dread in the heart of the enemy. ஆண்டவர் சத்துருவின் இருதயத்துக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பயத்தை The கொடுப்பார். Bible says, you resist Satan and he will flee from you. வேதம் சொல்லுகிற, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி He போவான். may be a strong enemy, but God has put fear of you in his heart. அவன் பலத்த சத்ருவா இருக்கலாம், ஆனா உங்களை குறித்த ஒரு பயத்தை உங்க சத்ருவுக்கு ஆண்டவர் கொடுப்பார். Hallelujah. Hallelujah. His verdict will be overruled. அவருடைய தீர்ப்பு எல்லா தீர்ப்பையும் மேற்கொள்ளும். சாத்தானுடைய தீர்ப்பு மாற்றப்பட போகிறது. It shall be overruled by God. தேவனால் அது மாற்றப்பட போகிறது. You are not going to die, you are not going to perish. நீங்க மரிக்க போவதில்லை, நீங்க அழிந்து போக போவதில்லை. You are not going to die before your time. உங்களுக்கு காலத்துக்கு முன்பதாக நீங்க மரிக்க போவதில்லை. Hallelujah. Hallelujah. God is going to fulfill everything, every plan concerning your life. ஆண்டவர் உங்க வாழ்க்கை குறித்து, உங்களை குறித்து எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்க போகிறார். Exodus 23 and verse 26 says, யாத்திராகமம் 23:26 சொல்லுகிறது, the Lord says, I will fulfill the number of your days. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன். Hallelujah. 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 His verdict will change everything. அவருடைய தீர்ப்பு எல்லாவற்றையும் மாற்றிவிடும். Secondly, இரண்டாவது, God will give a just verdict and he will compensate you whatever you lost. நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை ஈடு செய்யும்படியான ஒரு தீர்ப்பை ஆண்டவர் வழங்குவார். Exodus 3 and verse 21. யாத்திராகமம் 3:21. The Lord looking at the Israelites, he said, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், I will give this people favor in the sight of the Egyptians, and it shall be when you go
that you shall not go empty-handed. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. Hallelujah. Hallelujah. God looks at the Israelites and said, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், you have suffered great injustice. நீங்க அநீதியான காரியங்களை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். Oh, you have endured unjust things happened in your life. அநீதியான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க You சகித்திருக்கிறீர்கள். have been in Egypt as a slave for 430 years. 430 வருடங்கள் எகிப்திலே அடிமைகளாய் The இருந்திருக்கிறீர்கள். Egyptians has mistreated you and they have abused you. எகிப்தியர் உங்களை தவறாய் நடத்தி உங்களை கொடூரமாய் நடத்தி இருக்கிறார்கள். Generation to generation they kept you in bondage. தலைமுறை தலைமுறையாய் உங்களை அடிமைப்படுத்தி The வைத்திருக்கிறார்கள். very thought they would become free one day itself was unthinkable. பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம விடுவிக்கப்படுவோம், நமக்கு ஒரு விடுதலை வரும் என்ற ஒரு காரியமே எண்ண முடியாத, யோசிக்க முடியாத ஒரு காரியமா இருந்தது. And they might have thought, this is our fate, we have to accept this. இவ்வளவுதான், இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து, இதுதான் நம்முடைய தலைவிதி, இதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று Always we are going to be mistreated. எப்போதுமே இப்படிதான் நாம் தவறாய் நடத்தப்பட The போகிறோம். Egyptians are always going to take advantage of us. எகிப்தியர்கள் எப்போதுமே நம் மீது செல்வாக்கு செலுத்த போகிறார்கள். Oh, they were thinking like that. அப்படியாய் அவர்கள் நினைத்து எண்ணிக்கொண்டிருந்தார்கள். But that was the verdict of the lower court. ஆனா அதுதான் கீழ் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பாய் இருந்தது. That was the verdict of the world imposed upon the children of Israel. உலகம் அவர்களுக்கு இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாய் அந்த தீர்ப்பு இருந்தது. But what did the children of God do? ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? They took their cry to the Lord. ஆண்டவரிடத்தில் அவர்களுடைய அழுகுரலை எடுத்து They சென்றார்கள். appealed to a higher heavenly court. உச்ச நீதிமன்றத்துக்கு, பரலோக நீதிமன்றத்துக்கு அவர்களுடைய விண்ணப்பத்தை அவர்கள் எடுத்து சென்றார்கள். They cried out to the Lord. ஆண்டவரிடத்தில் அழுது கூப்பிட்டார்கள். Exodus 2 verse 23 to verse 25 when you read. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23 லிருந்து 25 வசனங்களை நீங்கள் Then the வாசிப்பீர்களானால், children of Israel groaned because of their bondage and they cried out. Their cry came before God because of their bondage. So God heard their groaning, and God remembered his covenant with Abraham, with Isaac, and with Jacob. And God looked upon them, upon the children of Israel, and God acknowledged them. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். Hallelujah. Hallelujah. தேவனை நோக்கி முறையிட்டார்களாம். They cried out to the Lord. தேவனை நோக்கி முறையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Lord heard their cry. ஆண்டவர் அவர்களுடைய அழுக்குரலின் சத்தத்துக்கு செவி They took கொடுத்தார். their case, the injustice they suffered, to a higher court. அவர்கள் அனுபவித்த அநியாயத்தை, அவர்களுடைய வழக்கை உன்னத பரலோக நீதிமன்றத்துக்கு அவர்கள் எடுத்து The சென்றார்கள். Bible says God acknowledged their plea. வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய முறையிடுதலை அவர் கேட்டார். அவருடைய முறையிடுதலை அவர் He கேட்டார். looked upon them. அவர்கள் மீது கண்ணோக்கமாய் இருந்தார். He remembered his covenant with them. அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கையை நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. He Hallelujah. came down to rescue them. அவர்களை விடுவிக்கும்படி தேவன் In சிங்காசனத்தில் Exodus 3 and verse 7 we read that only. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அதை The தான் நாம் Lord said, I வாசிக்கிறோம். have seen your suffering. நான் உங்களுடைய பாடுகளை, உங்களுடைய துயரங்களை நான் பார்க்கவே பார்த்தேன் என்று ஆண்டவர் I சொல்லுகிறார். have heard your cry. உங்களுடைய அழுகுரலை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். To deliver you I have come down. உங்களை விடுவிக்கும்படி, தப்புவிக்கும்படி நான் வந்திருக்கிறேன். 10 terrible plagues he tormented the Egyptians. 10 வாதைகளால் எகிப்திலே ஆண்டவர் பாதித்தார். Oh, the Pharaoh said, I will not let the people go. பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனங்களை நான் அனுப்பப் போவதில்லை. But in the end what happened? ஆனா முடிவில் என்ன நடந்தது? God's verdict prevailed. ஆண்டவருடைய தீர்ப்பு எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தது. Pharaoh had to bow before the verdict of God. ஆண்டவர் கொடுத்த தீர்ப்புக்கு முன்பதாக இந்த பார்வோன் ராஜா தலை வணங்க வேண்டியதாக இருந்தது. He let the people go. இஸ்ரவேல் ஜனங்களை அவன் அனுப்பிவிட்டான். So when the children of Israel, when they went from Egypt, ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது how did they go? அவர்கள் எப்படியாய் புறப்பட்டு போனார்கள்? They did not go empty handed. வெறும் கையாய் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படவில்லை. கைவீசமா கைவீசு, they didn't go out.
பாருங்க, வெறும் கையா அவங்க எகிப்து தேசத்திலிருந்து போகல. How did they go? எப்படியாய் அவர்கள் போனார்கள்? God did justice for them. ஆண்டவர் அவர்களுக்கான நியாயத்தை, நீதியை அவர் The செய்தார். Lord said, you shall not go empty handed. ஆண்டவர் வாக்கு பண்ணினார், வெறும் கையாய் நீங்கள் புறப்படுவதில்லை. So much you've been mistreated. நீங்க ஏராளமாய் அநியாயமாய் நடத்தப்பட்டிருக்கிறீர்கள். You have been cheated so many years. ஏராளமான ஆண்டுகள் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள். Egyptians extracted so much work, they never gave you any pay. எகிப்தியர்கள் ஏராளமான வேலையை கொடுத்து அந்த வேலைக்குரிய பலனை, உத்தியோகத்தை அவர்கள் உங்களுக்கு, சம்பளத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லை. They mistreated you very badly. தவறாய் உங்களை நடத்தினார்கள். You are not going to go empty handed. ஆனா நீங்க எகிப்து தேசத்திலிருந்து போகும்போது வெறுமையாய் போக போவதில்லை. You are not only going to recover certain things, but you are going to be compensated. எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பது மாத்திரமல்ல, அதற்கு ஈடாய், இழந்ததுக்கு ஈடாய், செய்ததுக்கு ஈடாய் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். What did the Lord say? ஆண்டவர் என்ன சொன்னார்? Exodus 3 verse 21 to verse 22. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 21 22ஆம் வசனம். I will give people favor in the sight of the Egyptians, and it shall be when you go that you shall not go empty handed. Every woman shall ask her neighbor, namely her who dwells near her house, articles of silver, articles of gold, and clothing, and they shall put them on your sons and your daughters, so you shall plunder the Egyptians. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தால் இடத்திலே தன் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகள் உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்துகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தியர்களை நீங்கள் கொள்ளையிடுவீர்கள். You will plunder the Egyptians. எகிப்தியரை நீங்கள் கொள்ளையிடுவீர்கள். In other words, the Lord said, வேறொரு வார்த்தையில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? The Egyptians plundered you. எகிப்தியர்கள் உங்களிடத்திலிருந்து கொள்ளையடித்தார்கள். But you will not go empty handed. ஆனா நீங்க எகிப்திலிருந்து போகும்போது வெறும் கையாய் போக போவதில்லை. I will have changed the verdict. அந்த தீர்ப்பை நான் மாற்றி அமைப்பேன். Oh, I will give you the riches of Egypt into your hands. எகிப்தினுடைய செல்வங்களை உங்களுடைய கரத்தில் நான் கொடுப்பேன். The wealth of the unrighteous will be given into the hands of the righteous. துன்மார்க்கருடைய செல்வங்கள் நீதிமான்களாய் இருக்கிறவர்களுடைய கரத்தில் கொடுக்கப்படும். You will plunder the enemy. நீங்க சத்துருவை கொள்ளையடிப்பீர்கள். Hallelujah. Hallelujah. Today thus far the enemy might have plundered you. இதுவரைக்கும் பிசாசானவன் உங்களிடத்திலிருந்து கொள்ளையடித்திருக்கலாம். God will work in your life. ஆனால் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அவர் கிரியை செய்வார். With interest they will give it back to you. பாருங்க, வட்டியோடு கூட அவங்க திரும்ப உங்க கரத்துல கொடுப்பார்கள். Hallelujah. Hallelujah. That is what happened in the life of David. அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது. Oh, the Amalekites, they ransacked the city of Ziklag. அமலேக்கியர் சிக்லாக் பட்டணத்தை கொள்ளையடித்து விட்டார்கள். Took their women and their children. அவளுடைய ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். David cried out to the Lord. தாவீது ஆண்டவரிடத்தில் அழுது முறையிட்டார். He did not accept the verdict of this world. இந்த உலகம் கொடுத்த தீர்ப்பை தாவீது ஏற்றுக்கொள்ளவில்லை. He took the verdict to the Lord. அவருடைய வழக்கை ஆண்டவரிடத்தில் எடுத்து சென்றார். Took the case to the Lord. அந்த வழக்கை ஆண்டவரிடத்துக்கு எடுத்து கொண்டு You போனார். have to do justice for me. ஆண்டவரே, எனக்கு செய்ய வேண்டிய நீதியை நீர்தான் செய்ய வேண்டும். David not only recovered all that the enemy had taken, பாருங்க, தாவீது சத்துரு எடுத்துக்கொண்டு அனைத்தையும் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, but he also plundered the enemy. சத்துருவின் இடத்திலிருந்து அவர் கொள்ளையடித்துக் கொண்டார். Hallelujah. Hallelujah. Before the enemy attacked him, he was only average, things only he had. பாருங்க, சத்துரு கொள்ளையடித்து போகும்போது சராசரியான காரியங்கள் மாத்திரம்தான் அவர்களிடத்தில் இருந்தது. After the enemy attacked, he plundered the enemy, he became 10 times more richer. பாருங்க, சத்துரு தாக்கின பிறகு சத்துரு திருடினதை எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, சத்துருவினிடத்தில் இருந்ததையும் இவர்கள் கொள்ளையடித்தார்கள். 10 மடங்கு அதிக செல்வந்தர்களானார்கள். Today, my dear brothers and sisters, இன்றைக்கும் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, not only God is going to give a salary raise, 10 times more he will give. பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு சம்பள உயர்வு மாத்திரம் தரப்போகிறதுல 10 மடங்கு உயர்வு அவர் தரப்போகிறார். Whatever lost, you are not only going to recover, but God will make sure it is compensated 10 times more. எதெல்லாம் இழந்தீங்களோ அதை திரும்ப நீங்க பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, எதையெல்லாம் இழந்தீங்களோ, எதையெல்லாம் தொலைத்தீங்களோ 10 மடங்கு அதிகமாய் அதற்கு ஈடாய் அவர் திரும்பி தரப்போகிறார். No promotion might be given you, but God will set you so high
it is, many times more he would have lifted you up. பாருங்க, உங்களுக்கு உயர்வு கொடுக்கப்படலாம், ஆனா ஆண்டவர் கொடுக்கிற உயர்வு எப்படி இருக்கும்னா 10 மடங்கு அதிகமா நீங்க நினைத்திராத ஒரு உயர்வை, மேன்மையை ஆண்டவர் தருவார். Yes, he is able, you will plunder the enemy. நிச்சயமாகவே எதிரியை நீங்க கொள்ளையிடுவீர்கள். When he will do that, எப்பொழுது அதை அவர் செய்வார்? take your cause, take your, cry to the higher court. உங்களுடைய அழுகையின் கூக்குரலை உச்ச நீதிமன்றத்துக்கு, பரலோக நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லுங்க. Hallelujah. Hallelujah. Job lost everything. யோபு எல்லாவற்றையும் இழந்து போனார். He didn't just recover all. எல்லாவற்றையும் திரும்ப மாத்திரம் அவர் பெற்றுக்கொள்ளல. The Bible says, வேதம் சொல்லுகிறது, Job 42 and verse 10, யோபு 42:10, God restored Job double fold. ஆண்டவர் 2 மடங்கு யோபுக்கு திரும்ப கொடுத்தார். Psalm 90 and verse 15 says, சங்கீதம் 90:15 சொல்லுகிறது, according to the days of sorrow double fold he will make you glad. நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் ஆண்டவர் உன்னை மகிழ்ச்சியாக்குவார். Hallelujah. Hallelujah. Take your case to the higher court. உன்னுடைய வழக்கை பரலோக நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லுங்க. He will give that verdict in your favor. உங்களுக்கு சாதகமாய், உங்களுக்கு பட்சமான தீர்ப்பை அவர் கொடுப்பார். He will rule and he will pass the judgment in righteousness. நீதியாய் அவர் உங்களுக்கான தீர்ப்பை அவர் கொடுப்பார். Thirdly, we see, மூன்றாவதாய் நாம் he will பார்க்கிறோம், change the verdict of the curse. சாபத்தின் தீர்ப்பை அவர் மாற்றுவார். Revelation 22 and verse 3 says, வெளிப்படுத்துதல் 22 அதிகாரம் 3 வசனம் there சொல்கிறது, shall be no more curse. இனி ஒரு சாபமும் இராது. There are many types of curse. Among them, one terrible curse is the generational curse. ஏராளமான சாபங்கள் இருக்கிறது. அதுல கொடூரமா இருக்கிற ஒரு சாபம் என்னவென்று சொன்னால், தலைமுறையாய் பின்தொடர்ந்து வருகிற சாபம். Certain negative things, certain dysfunctions, it will come down in the family line. சில பிற்போக்கான காரியம், சில எதிரான காரியங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் நடத்தப்படும். உங்களுடைய சந்ததியில தொண்டு தொட்டு பின்தொடர்ந்து வருகிறதை காண்பீர்கள். My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, it may be a bad behavior. அது ஒருவேளை தவறாய் நடக்கிற காரியமா இருக்கலாம். A particular problem again and again occurring in your family. ஒரு குறிப்பிட்ட காரியம் தொடர்ச்சியாய் சந்ததியாய் குடும்பமாய் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை பின்தொடர்ந்து வரலாம். A loss may keep on coming, a poverty may keep on coming. ஒரு இழப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு வறுமை, ஒரு வறட்சி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். A hereditary disease may follow you. ஒரு தலைமுறையாய் வருகிற ஒரு வியாதி உங்களுடைய குடும்பத்தின் சந்ததியை பின்தொடர்ந்து வரலாம். It may be a struggle in your family that is coming from one generation to another as a pattern. ஒரு தலைமுறையாய் ஒரு பேட்டர்னை, ஒரு வடிவமாய் வரக்கூடிய ஒரு பிரச்சனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். See, this is not by any coincidence. This is a generational curse in your family line. இது ஏதோ தற்செயலாய் நடக்கிற காரியம் அல்ல. தலைமுறையாய் சந்ததியாய் உங்க குடும்பங்களை பின்தொடர்ந்து வருகிற பிரச்சனையாய் இருக்கிறது. Once a senior man of God, he shared an incident with me. ஒரு முறை முதிர்ந்த தேவனுடைய ஊழியர் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை எனக்கு அவர் சொன்னார். Used by the Lord in the deliverance ministry. ஆண்டவரால் விடுவிக்கிற ஊழியங்களில் அவர் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார். He said, அவர் சொன்னார், once a sister came for prayer. ஒரு முறை ஒரு சகோதரி என்னிடத்தில் ஜெபத்துக்காக வந்தார்கள். She said, when I was born, my mother conceived me and brought me forth into this world through an illegal affair. என்னுடைய தாயார் என்னை கர்ப்பம் தரித்தபோது தவறான உறவு முறையிலே என்னை கர்ப்பம் தரித்தார்கள், இந்த உலகத்துக்கு பெற்றெடுத்தார்கள். And she said, in my life also, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட, my daughter was born in a wrong relationship. என்னுடைய மகளும் கூட ஒரு தவறான உறவு முறையில் தான் அவள் பிறந்திருக்கிறாள். But to my great sorrow, to my great agony, my daughter is now in a teenage state. She is also done the same thing. என்னுடைய மகள் இப்பொழுது இளம் வயதிலே இருக்கிறாள். நான் மிகுந்த வியாகுலத்தோடு, துக்கத்தோடு கூட, வேதனையோடு கூட நான் சொல்லுகிறேன், என்னுடைய மகளும் இளம் வயதில் இருக்கிற அவளும் அதே காரியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். Before marriage she got pregnant and we went for an abortion. திருமணத்துக்கு முன்பதாகவே அவர் கர்ப்பம் தரிக்கப்பட்டு அதை கலைக்கும்படி அவர் சென்றிருந்தார். So the same thing happening in my mother's life, in my life, it's continuing in my daughter's என்னுடைய தாயாருடைய வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதே என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதே என்னுடைய மகளுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது என்று சொன்னார்கள். Why this evil following us? ஏன் இந்த பொல்லாப்பங்களை பின்தொடர்கிறது? It is a curse in the family line. அது குடும்ப சந்ததியில் இருக்கக்கூடிய ஒரு சாபமாய் அது இருக்கிறது. Curse is nothing but a sinful bondage
a spirit, keeping a family in bondage from generation to generation. சாபம் என்பது வேறொன்றுமில்ல, அது ஒரு பாவத்தின் கட்டாய் இருக்கிறது. சந்ததி சந்ததியாய் பரம்பரை பரம்பரையாய் பின்தொடரக்கூடிய ஒரு காரியமாய் It is இருக்கிறது. the evil spirit that is keeping a family in bondage from generation to generation. ஒரு குடும்பத்தை தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் அந்த பாவத்தின் கட்டிலேயே வைக்கும்படி கிரியை செய்கிற ஒரு அசுத்த ஆவியாய் இருக்கிறது. It may be a suicidal behavior. அது ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய ஒரு எண்ணமாய் காரியமாய் அது It may இருக்கலாம். be an addiction. It may be a rebellious nature. அல்லது ஒரு அடிமைத்தனமாய் இருக்கலாம், முரட்டாட்டம் பிடிக்கிற ஒரு குணாதிசயமாய் இருக்கலாம். One mother said, ஒரு தாயார் இப்படி my சொன்னார்கள், husband passed away, என்னுடைய கணவர் மரித்து விட்டார். but my daughter, sometimes, he was a very, arrogant and he is also, a very short-tempered man. பாருங்க, என்னுடைய மகளோ என்னுடைய கணவன் ரொம்ப கோபக்காரர், ரொம்ப சட்டுன்னு ஒரு கோபம் வரும். அதே கோபத்தை என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பார்க்கிறேன். என்னுடைய கணவனுடைய அதே குணம் அவங்கள இருக்கு. See, the same nature that is in my husband is in my daughter also. கடவுளிடத்துல நான் என்ன குணாதிசயத்தை கண்டேனோ அதே குணாதிசயம் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. The same depression may be found in your child also. அதே மன அழுத்தம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்படலாம். Same poverty, அதே வறுமை காணப்படலாம். the same mental disorder, அதே மன அழுத்தம், மன போராட்டங்கள் the காணப்படலாம். same sickness following in the family அதே line. வியாதி, அதே பலவீனம் குடும்ப சந்ததியிலே பின்தொடர்ந்து வரலாம். Family breakups. குடும்பம் சிதைகிற காரியங்கள் நடைபெறலாம். Mother may not live with her husband, her marriage may be broken. மனைவி கணவனோடு கூட வாழாதபடி பிரிந்திருக்கிற காரியங்கள் இருக்கலாம். தாய் தன்னுடைய கணவனோடு வாழாம அவங்க பிரிந்திருப்பார்கள். அதே காரியத்தை பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் பார்ப்பீங்க. அவங்களுடைய குடும்பம் உடைஞ்சி பிரிஞ்சு இருக்கிறத பாருங்க. You will immediately, you should know it is the power of curse. அது சாபத்தினுடைய வல்லமை என்பதை முதலாவது நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். But God is able to change the verdict of the case and is able to give a blessing. ஆனால் ஆண்டவர் அந்த வழக்கினுடைய தீர்ப்பை மாற்றி அமைத்து ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள Let me வேண்டும். give you a Bible example. வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு உதாரணத்தை கொடுக்கட்டும். Look at the life of Rebecca. ரெபெக்காளுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. In her family you will see a curse of a behavior you will see that is a deceiving character you will see in that. அவளுடைய வாழ்க்கையிலும் அவளுடைய குடும்பத்தின் பின்னணியிலும் பார்க்கும்போது வஞ்சிக்கிற ஒரு ஆவி செயல்படுகிறது, வஞ்சிக்கிற ஒரு காரியம் செயல்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சுபாவம் செயல்படுகிறதை பார்க்க முடியும். When you read Genesis 27, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது Rebecca manipulated his son Jacob to deceive his father. பாருங்க, தன்னுடைய மகனை தூண்டி தன்னுடைய தகப்பனை வஞ்சிக்கும்படி தூண்டி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். And the same thing you also see Jacob doing that. அதே காரியத்தை யாக்கோபு செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். Genesis 25 and verse 31 if you read. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்க Jacob பார்க்கும்போது deceived his elder brother Esau and bought his birthright. பாருங்க, இந்த யாக்கோபு தன்னுடைய மூத்த சகோதரனாகிய ஏசாவை வந்தித்து அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். வஞ்சித்து எடுத்துக்கொள்கிறதை பார்க்கிறோம். And the thing that is found in Rebecca's life was found in Rebecca's brother's life also. பாருங்க, ரெபெக்காளுடைய வாழ்க்கையில காணப்பட்ட சுபாவமானது ரெபெக்காளுடைய சகோதரனுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. In his brother's life called Laban. அவளுடைய சகோதரனுடைய பெயர் லாபான். Genesis 29 verse 20 to verse 35 if you read. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 20 ல இருந்து 35 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், this Laban looked at Jacob and said, இந்த லாபான் யாக்கோபை பார்த்தவர் சொல்லுகிறார், if you want me to give Rachel in marriage to you, work 7 years. ராகேலை நான் உனக்கு திருமணம் செய்து முடித்து கொடுக்க வேண்டுமானால் 7 வருடம் நீ உழைக்க வேண்டும். And he worked 7 years. இந்த யாக்கோபு கடினமா 7 வருடம் உழைக்கிறார். Laban deceived Jacob. இந்த லாபான் யாக்கோபை வஞ்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Looked at him and said, அவரை பார்த்து சொல்லுகிறார், so I cannot give Rachel, you marry Leah. If you want Rachel, work in another 7 years. ராகேலை நான் உனக்கு கொடுக்க முடியாது, இப்போ நான் லேயாலை நான் உனக்கு கொடுக்கிறேன். ராகேல் உனக்கு வேணும்னா மீண்டுமாய் 7 வருடம் நீ கடினமாய் உழைக்க வேண்டும். See again, now Laban is deceiving Jacob. இந்த லாபான் யாக்கோபை வஞ்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். A spirit of deception is found in that family line. ஒரு வஞ்சிக்கிற ஒரு ஆவி இந்த குடும்பத்தினுடைய வம்சாவளியிலே பின்தொடர்கிறதை நாம் பார்க்க முடியும். One day Jacob he took his verdict to the
the Lord. ஆனா ஒரு நாள் இந்த யாக்கோபு தன்னுடைய வழக்கை ஆண்டவரிடத்துக்கு எடுத்துச் சென்றார். Took his wrong verdict that is pronounced over his life to the Lord. அவனுடைய வாழ்க்கைக்கு அவனுக்கு விரோதமாய் வழங்கப்பட்ட தீர்ப்பை ஆண்டவரிடத்திலே அவர் எடுத்துச் He looked செல்கிறார். at the Lord and said, unless you bless me, I will not let you go. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வழியிலும் நான் உம்மை போக விடுகிறதில்லை. Unless you bless me, I will not let you go. நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வரையிலும் நான் உம்மை போக விடுகிறதில்லை. In other words, he is telling, வேறொரு வார்த்தையில் அவர் சொல்லுகிறார், this curse should depart from my life. Hereafter I should be a blessed person. இந்த சாபமானது இனி என்னுடைய வாழ்க்கையில் இருக்க கூடாது. இனி நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நான் இருக்க வேண்டும். God changed his life. ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். Said, now your name is Jacob, means you are a deceiver. இப்பொழுது நீ யாக்கோபு என்று அழைக்கப்படுகிறாய். வஞ்சிக்கிறவன் என்று நீ ஏமாத்துகிறவன் என்று நீ அழைக்கப்படுகிறாய். In Rebekah's family this deceiving nature is there. ரெபெக்காளுடைய குடும்பத்தில் அந்த வஞ்சிக்கிற ஒரு சுபாவம் செயல்பட்டு She கொண்டிருந்தது. was a deceiver, her brother was a deceiver. அவள் வஞ்சிக்கிறவளா இருந்தால் அவளுடைய சகோதரன் வஞ்சிக்கிறவனா You இருந்தான். have become a deceiver. நீயும் வஞ்சிக்கிறவனாய் மாறிவிட்டாய். No more you are going to be a deceiver. இனி நீ வஞ்சிக்கிறவனா இருக்க போவதில்லை. But you shall be Israel. ஆனால் நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். You will be a man of integrity. நீ உண்மையாய் உத்தமமாய் இருக்கிறவன் என்று சொல்லி நீ அழைக்கப்படுவாய். That day blessing came into his life. அந்த நாளிலே ஆசீர்வாதம் யாக்கோபின் மீது இஸ்ரவேல் மீது வந்தது. Today in your life you may be struggling because of the curse of your forefathers. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முற்பிதாக்களின் நிமித்தமாய் சில சாபங்களை சில கடினங்களை கஷ்டப்பட்டு They கொண்டிருக்கலாம். may have sowed the seed of sin in their life. Now you are reaping the consequences of curse. அந்த பாவத்தின் விதையை அவர்கள் விதைத்தது நிமித்தமாய் அதற்குரிய பிரதிபலன்களை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவித்துக் You கொண்டிருக்கலாம். are reaping the curses அந்த today. சாபத்தினுடைய அறுவடையை நீங்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கலாம். But you don't have to accept that verdict. ஆனா அந்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. There is a God who overrules every verdict of curse that is எல்லா pronounced over your life. சாபத்தின் எல்லா சாபத்தையும் உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் வழங்கப்பட்ட எல்லா சாபத்தின் தீர்ப்பையும் மாற்றி அமைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். Galatians chapter 3 and verse 13 says, கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, Christ took all our curse upon himself. கிறிஸ்து எல்லா சாபத்தையும் தம் மீது அவர் எடுத்துக்கொண்டார். Cursed is the man who hung on the cross. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் Christ சொல்லுகிறது. became cursed for you. கிறிஸ்து உங்களுக்காய் சாபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. Why? So that the blessing of Abraham may come in your life. காரணம் என்னவென்றால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்படியா. No more you have to struggle because of the sins of your forefathers. உங்களுடைய முற்பிதாக்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் நீங்கள் இனி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. The blessing of the most high God is going to come in your life. உன்னதமானவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. He is going to bring a new chapter in your life. உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை அவர் ஏற்படுத்த போகிறார். Hallelujah. Hallelujah. He is able to change every verdict. எல்லா வழக்கையும் எல்லா தீர்ப்பையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். That is why the psalmist said, ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், he said, Lord, you have judged in my favor. ஆண்டவரே நீர் எனக்கு சாதகமாய் தீர்ப்பை கொடுக்கிறீர். From your throne you have judged in fairness. உம்முடைய சிங்காசனத்திலிருந்து நீதியுடன் தீர்ப்பளித்திருக்கிறீர். Hallelujah. Hallelujah. That thing is going to do in your life today. அதை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவர் செய்ய Shall we போகிறார். rise up to our feet? நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களில் எழும்பி Rise up நிற்போம். quickly. வேகமா And look இருக்கிற to the இடங்களில் எழும்பி Lord. நிற்போம். The ஆண்டவரை Lord நோக்கி change the நாம் verdict பார்ப்போம். over my life. ஆண்டவரே என் வாழ்க்கையில வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பை நீர் மாற்றும். Change the verdict over my life. என் வாழ்க்கையில இருக்கிற இந்த தீர்ப்பை நீர் மாற்றும் ஆண்டவரே. Every negative thing that is being pronounced over my life. எனக்கு விரோதமாய் உச்சரிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிற்போக்கான தீர்ப்புகளையும் மாற்றும் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Let your blessing come in my life. உம்முடைய ஆசீர்வாதமே வாழ்க்கையில் வரட்டும். Oh, let your deliverance come in my உம்முடைய life. விடுதலையே வாழ்க்கையில் வரட்டும். As for me and my house, we will serve you, Lord. நானும் என் வீட்டாருமோ வென்றால் உம்மையே நாங்கள் சேவிப்போம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. God is going to completely transform your life. ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை முற்றிலுமாய் மறுரூபமாக்க போகிறார். Today your heavenly Father, he will give you the blessed verdict in your life. இன்றைக்கு உங்களுடைய பரலோக தகப்பன் ஆசீர்வாதமான தீர்ப்பை உங்கள் மீது The வழங்குவார். verdict of the enemy is going to be overruled in your life. சத்துருவுடைய தீர்ப்பு உங்க வாழ்க்கையில அது மாற்றி அமைக்கப்பட போகிறது. He will deliver you from the strong enemy. எல்லா பலமான சத்துருவினின்றும் அவர் உங்களை விடுவிக்க He போகிறார். will deliver you from the hands of those who hate you. உங்களை வெறுக்கிறவர்களுடைய கையிலிருந்து அவர் உங்களை விடுவிக்க போகிறார். He is going, whatever verdict they may pass in your life, அவர்கள் உங்க வாழ்க்கையில என்ன தீர்ப்பை அவர்கள் வழங்கி இருந்தாலும் God
will change that. ஆண்டவர் அதை மாற்றுவார். Satan may have to pronounce so many negative verdicts over your life. சாசானோன் ஏராளமான பிற்போக்கான தீர்ப்புகளை உன் வாழ்க்கையில வழங்கி இருக்கலாம். It may be a negative medical report. அது ஒருவேளை மருத்துவ பிற்போக்கான ரிப்போர்ட்டாய் அது இருக்கலாம். It may be a rejection that is in your life. அது ஒருவேளை உன் வாழ்க்கையில இருக்கிற புறக்கணிப்பா இருக்கலாம். Oh, today there may be unfairness that is found in your உன் life. வாழ்க்கையில இன்னைக்கு ஒருவேளை அநியாயமான அநீதியான காரியங்கள் காணப்படலாம். Today you may be cheated. இன்னைக்கு ஒருவேளை நீ ஏமாற்றப்பட்டு The இருக்கலாம். right thing that should come to you may not be சரியாய் denied for உரிமையாய் you. உனக்கு வர வேண்டிய காரியம் உனக்கு இன்னும் வராமல் இருக்கலாம். Don't be upset with God. அதை எண்ணி ஆண்டவரிடத்தில் நீ சோர்ந்து போகாதே. ஆண்டவரிடத்துல கோபம் கொள்ளாதே. ஆண்டவரிடத்தில் கோபம் கொள்ளாதே. God is not the one who is doing that for you. ஓ, அது ஆண்டவர் உன் வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறதில்லை, செய்கிறதில்லை. Satan is the one who comes to steal, kill and destroy. பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் வருகிறான். The Lord looks at you and he says, ஆண்டவர் உன்னை பார்த்து I சொல்லுகிறார், want to give you life. நான் உனக்கு ஜீவனை கொடுக்க I போகிறேன். want to give life அந்த abundantly. ஜீவனை பரிபூர்ணமாய் கொடுக்க I have போகிறேன். come to destroy the work of Satan. சத்துரு உன்னுடைய கிரியைகளை அழிக்கும்படி நான் I am going to வந்திருக்கிறேன். bring a change in your life. வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர I am போகிறேன். going to lift you out of your failures. உன்னுடைய தோல்வியிலிருந்து நான் உன்னை தூக்கி எடுக்க I am போகிறேன். going to lift you out of your depression. உன்னுடைய மன அழுத்தத்திலிருந்து நான் உன்னை தூக்கி எடுக்க I போகிறேன். am going to deliver you from the bondage of your sickness. உன்னுடைய வியாதியின் கட்டுகளிலிருந்து நான் உன்னை தூக்கி எடுக்க போகிறேன். Hallelujah. Hallelujah. There is a higher power. ஓ, உன்னத வல்லமை ஒன்று உண்டு. Oh, there is a higher authority. உன்னத அதிகாரம் உண்டு. He is able to change every verdict of this world. இந்த உலகத்தினுடைய எல்லா தீர்ப்பையும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். There may be a wrong case may be put against you. தவறான வழக்கு உனக்கு விரோதமாய் கொடுக்கப்பட்டிருக்கலாம். But the Lord shall advocate for you. ஆனால் ஆண்டவர் உனக்காய் வழக்காடுவார். He will change every wrong verdict that is pronounced உனக்கு over your life. விரோதமாய் உச்சரிக்கப்பட்டிருக்கிற எல்லா தவறான பொய்யான தீர்ப்பையும் அவர் மாற்றி அமைப்பார். Hallelujah. Hallelujah. He is on your side. அவர் உன் பக்கமாய் உன் பட்சமாய் அவர் He இருக்கிறார். is on your side. உன் பட்சமாய் அவர் இருக்கிறார். He is on your side. உன் பக்கமாய் அவர் He இருக்கிறார். will fight the battle for you. உனக்கான யுத்தத்தை அவரே நடத்துவார். He will put the fear in the heart of the enemy. சத்துருடைய இருதயத்துக்குள்ளே ஒரு பயத்தை அவர் விதைப்பார். Oh, the enemy will flee before you. சத்துரு உன்னை விட்டு உனக்கு விரோதமாய் அவன் ஓடி போவான். Hallelujah. Hallelujah. Today resist Satan. இன்றைக்கு பிசாசுக்கு எதிர்த்து நில். He will flee before you. அவன் உனக்கு முன்பதாக அவன் ஓடி The போவான். Lord is victorious. ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவராய் He is இருக்கிறார். victorious in your life. அவர் வாழ்க்கையில ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Today because of the wrong unfairness that you found in your life, உன் வாழ்க்கையில காணப்படுகிற அநீதியான காரியத்தின் நிமித்தமாய் you might have lost so many things. ஏராளமான காரியங்களை நீ இழந்திருக்கலாம். Oh, you have lost so many things. ஏராளமான காரியங்களை நீ But the இழந்திருக்கலாம். Lord says, ஆண்டவர் my சொல்லுகிறார், son, my daughter, என் மகனே, என் மகளே, you are not going to go empty நீ handed. வெறும் கையாய் போவதில்லை. Oh, whatever you lost, you shall நீ recover. எழுந்த எல்லாவற்றையும் நீ திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். And I will give it double fold to நீ you. திரும்ப பெற்றுக் கொள்வது மாத்திரமல்ல, ரெட்டிப்பாய் 2 மடங்கா நான் உனக்கு திரும்ப தருவேன். You will plunder the enemy. நீ சத்துருவை கொள்ளையடிப்பாய். Hallelujah. Hallelujah. Whatever you lost, you will recover. நீ எழுந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். But you will receive it double fold. 2 மடங்காய் திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். 10-fold I will give it in your life. 10 மடங்கு நான் திரும்ப உன் கரத்தில் அதை கொடுப்பேன். My people will not be put to என் shame. ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. My people will not put to என் shame. ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Lord, do justice for your people. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நீதியை செய்வீராக. Do justice for your people. உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நீதியை செய்வீராக. Arise, O Lord. எழுந்தருளும் ஆண்டவரே. Let the enemy be scattered. சத்துரு சிதறடிக்கப்பட்டு போவானாக. Give the victory in their hands, O Lord. அவர்களுடைய கரத்தில் ஜெயத்தை தருவீராக. According to the days of sorrow. ஓ, துக்கத்தின் நாட்களுக்கு ஈடாய் Make them glad many times more. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்படட்டும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Do it, O Lord. அதை செய்யும் ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Father. நன்றி பிதாவே. Let every curse be broken. எல்லா சாபங்களும் உடைக்கப்படுவதாக. Every injustice your children are suffering because of curse. சாபத்து நிமித்தமாய் உங்க பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா அநீதியான Let காரியங்களும் it be changed. இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படட்டும். Let it be changed. மாற்றப்படட்டும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Lord, you are the one who judges with fairness. ஆண்டவரே, நீதியாய் நியாயம் தீர்க்க
தீர்க்கிறவர் நீர்தானே. Oh Lord, let a verdict of a favorable verdict come in their life. ஆண்டவரே அவர்கள் பட்சமான ஒரு தீர்ப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் வருவதாக. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Hallelujah. Hallelujah. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord, you're doing it. அப்படி நீ செய்கிறதற்காக நன்றி. If you're not given your heart to Jesus இந்த Christ, ஒருவேளை உங்க இருதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் நீங்கள் கொடுக்கவில்லை என்று maybe சொன்னால், you may be watching online. இன்றைக்கு ஒருவேளை நேரலையில நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். Today look at the Lord and say, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, Lord, I receive you into my heart. ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய இருதயத்தில் உம்மை நான் My ஏற்றுக்கொள்கிறேன். life is full of darkness. ஆண்டவரே என் வாழ்க்கை முழுவதுமாய் இருள் சூழ்ந்திருக்கிறது. There is no hope for me, no என் future வாழ்க்கையில for எனக்கு me. நம்பிக்கை இல்லை. என் வாழ்க்கையில எனக்கு எந்த ஒரு எதிர்காலமும் இல்லை. Jesus, I accept you as my Lord and Savior. இயேசுவே உம்மை நான் ஆண்டவரும் இரட்சகருமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். Open your mouth and say it. வாய்களை திறந்து இந்த காரியத்தை வார்த்தையை சொல்லுங்க. Jesus, இயேசுவே I accept you உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். as the Lord and my Savior. ஆண்டவரும் இரட்சகருமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். Lord, you died on the cross for me. ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே எனக்காய் நீர் மரித்தீர். Lord, you're able to bring a change in my life. என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர நீர் வல்லவராய் I give இருக்கிறீர். my heart to you. என் இருதயத்தை நான் உமக்கு கொடுக்கிறேன். Wash my sins away. என் பாவங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. Do a new thing in my life. என் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வீராக. Oh, if you have prayed this prayer with sincerity, இந்த ஜெபத்தை உண்மையாய் நீங்கள் செய்திருப்பீர்களேயானால், oh, the Lord has intervened in your life. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டு இருக்கிறார். You are born again. நீங்க மறுபிறப்படைந்து இருக்கிறீர்கள். All old things have passed away. எல்லா பழைய காரியங்களும் ஒழிந்து போய்விட்டன. He'll do a new thing in your life. இனி உங்க வாழ்க்கையில ஒரு புதிய A new காரியத்தை blessed செய்வார். chapter begins in your life from today புதிய onwards. ஆசீர்வாதமான அத்தியாயம் இந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில் துவங்குகிறது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Amen and amen. ஆமென்.